ஹாய் எவ்ரிவன். நான் ராஜி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ராஜி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் கோல்ஸ் பற்றி, ரெசல்யூஷன்ஸ் பற்றி, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சோகமாகவே இருப்பாங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்பாங்க. என்னடா இது, காசு கொடுத்தா தான் சிரிப்பாங்களோ, சிரிக்கிறதுக்கு கூட ரொம்ப நம்ம ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படிலாம் நான் யோசித்தேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, ஏன் இவங்களாம் சிரிக்க மாட்றாங்க, அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க. சில ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்குது, சில ஹார்மோன்ஸ் கூட இருக்குன்னா, அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் நம்மளோட பாடி லாங்குவேஜில் தெரியும். நம்மளோட மைண்ட் செட்டில் தெரியும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு 100 மார்க்ஸ்க்கு ஒரு 4 ஏரியாவாக பிரிச்சுக்கலாம். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம பெட்டராக இருக்குமோ அதுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. 25க்கு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 4 ஏரியாஸ்லையுமே நீங்கள் சூப்பர் அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100 போட்டுக்கோங்க. இல்லை எந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஏரியா எக்ஸசைஸ். ஸோ யாரெல்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? ஸோ நான் நடக்கிறேங்க, லிஃப்ட் ஏறாமல் நான் நடந்தே போகிறேன், பக்கத்தில் கடைக்கு போகிறேன், பார்க்குக்கு போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், இல்லை சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன், பேட்மிண்டன் கோர்ட் போய் விளையாடுறேன், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். இல்லை வாக்கிங் பண்ணுறேன் டெரஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை டைம் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஹவராக, மினிமம் ஒரு 1/2 ஹவராவது பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற பர்சனாக இருந்தால் 25 கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் தான் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கை கம்மி பண்ணிக்கோங்க. 10 மார்க் 15 மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்டார்ஃபின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஸோ என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். கார்டிசால்ன்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா யங்காக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஸ்மைலிங்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சோகமாக பார்க்குறீங்கன்னா அவங்க இந்த ஏரியாஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஏரியா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 2வது ஏரியாவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோப்போமைன். டோப்போமைன் அப்படின்றது ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளை யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளை யார் அப்ரிஷியேட் பண்ணுவா? நீங்கள் சொல்லாதீங்க, குழம்பு வச்சாலே யாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்காம். ஸோ ரொம்ப அவங்க சின்ன சின்ன விஷயம், வீடை நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க, சமையல் கரெக்ட் டைமுக்கு பண்ணி கொடுப்பாங்க, குழந்தைங்கள டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அப்ரிசியேஷன் கிடைக்கிறப்ப அந்த ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? யாராவது அப்ரிஷியேட் பண்ணால் ஓகே. நம்ம அப்ரிஷியேட் பண்ணாலும் அது கிடைக்குமா? அடுத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாலும் கிடைக்குமா? இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று ஐ எம் த பெஸ்ட், நீ சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ நல்லா இருக்கன்னு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த ஹார்மோன்க டோப்போமைன். ஸோ இதுக்கும் நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. வீட்டில் யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறா? நீங்கள் யாரை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க? இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா சூப்பர் 50 கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 25 இருக்குது, இன்னொரு 25 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க 2த்தோட ஸ்கோர். இப்போ 3வது ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செரோட்டனின். ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுவோம்? சமைச்சு கொண்டு போய் கொடுப்போம். யாருக்காவது உடம்பு சரியில்லை, கோவிட் டைமில் நம்ம என்ன பண்ணோம்? கசாயம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, மாஸ்க் வாங்கிட்டு போய் கொடுக்கறது. ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம், ஃப்ளட்டுனா என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சது நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கறது, மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கறதுன்னு ஹெல்ப் பண்ணுறோம். ஏதாவது எதிர்பார்த்தா? எந்த ஏரியாவில் எது நடந்தாலும் நம்ம வாலண்டியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ். இல்லை ஒரு அன்னதானம் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று. ஸோ இது எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம சொசைட்டிக்கு ஒன்று பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு ஒன்று பண்ணுறோன்றப்ப இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட பர்சனா? நான் ஆர்ஃபனேஜில் போய் இதை பண்ணுவேன், யாருக்காவது ரோட்டில் நடக்க முடியாமல் நடக்கிறாங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க பையை வாங்கி வச்சுப்பேன், இல்லை பஸ்ஸில் சீட்டு கொடுப்பேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்சன்? இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா சூப்பருங்க. இன்னொரு 25 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஏரியா ஆக்சிடாசின். ஸோ இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு படம் வச்சு சொன்னேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள பார்க்குறப்ப எப்படி தோணும்? ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறீங்க, ஓடி போய் கை பிடிச்சிட்டு பேசுவீங்க, அவங்க ஷோல்டரில் கை போட்டுப்பீங்க. கல்யாணத்துக்கு போனால் என்ன நினைப்போம்? நம்மளோட அத்தை சித்தின்னு பார்த்த உடனே, அத்தை எப்படி இருக்கீங்க, சித்தி எப்படி இருக்கீங்கன்னு ஓடி போய் ஹக் பண்ணிப்போமா? குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஓடி மடியில் உட்காந்துப்பாங்க. அப்பா இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அம்மா இது நடந்துச்சு சொல்கிறாங்களா? ஸோ இது ஒரு ஹார்மோன். நம்ம இப்போது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் க்ளீன் பண்ணிகிட்ருப்பார் அந்த ஹாஸ்பிட்டலில். அப்போது கமல்ஹாசன் சார் சொல்லுவாங்க அழகாக, நீங்கள் பண்ணுற சர்வீஸ் ரொம்ப பெரிய விஷயம்,
மதர் தெரசா மாதிரி, அதே மாதிரி நிறைய பேர் வந்து நாட்டுக்கு பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே நிறைய பேர் மிதிச்சிட்டே இருப்பாங்க. அவர் அத க்ளீன் பண்ணுவாரு. ரொம்ப சலிப்பா இருப்பாரு, டயர்டா இருப்பாரு. யாருமே அவர கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ இவரு ஒரு வார்த்தை போய் சொன்ன உடனே அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹாப்பியா இருப்பார். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாரி ஒரு கேப்ல ஏறி இறங்குறோம் அப்படின்னா, "டிரைவர் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா." அதே மாரி பஸ்ல வந்து "தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா." அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு கொரியர் டெலிவரி பண்ணா கூட "ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா." அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ சின்ன சின்ன விஷயம் ஒருத்தருக்கு அப்ரிஷியேட் பண்றப்ப இது கிடைக்கும். ஸோ இந்த 4 ஏரியாஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இல்ல ஏதாவது ஒரு ஏரியால நீங்க கம்மியா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். நம்ம குழந்தைங்க பண்ற விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் பண்ற விஷயத்த ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒய்ஃப் பண்ற விஷயத்த ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஏரியாஸ் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ். ஸோ எக்ஸர்சைஸ் பண்றப்ப என்டார்ஃபின்ற ஹார்மோன் சுரக்கும். அப்புறம் வந்து நம்ப எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்றோம், எதிர்பார்ப்பே இல்லாம. அப்ப செரோட்டோனின்ற ஹார்மோன் சுரக்கும். அப்ரிஷியேட் பண்றப்ப டோபமைன் சுரக்கும். ஸோ லாஸ்ட்டா ஆக்ஸிடாசின். ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள மடியில உட்கார வச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ கை பிடிச்சிட்டு கை கோத்துக்கிட்டே வந்து நடந்து போறோம். ஸோ அது சென்ஸ் ஆஃப் டச். ஸோ இந்த 4 ஏரியாஸ்ல நம்ம எப்படி இருக்கோன்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாரி மார்க் போட்டுக்கோங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஏரியால 100 அவுட் ஆஃப் 100னா சூப்பருங்க. இல்ல நான் 50% தான் நான் வந்து எக்ஸர்சைஸே பண்றதில்ல. நான் யாரையுமே பாராட்ட மாட்டேன். இல்ல நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாரி நீங்க பிரிச்சுக்கோங்க. அதுக்கேத்த மாரி மார்க் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி வந்து மெடிடேஷன் பண்றது? எப்படி வந்து நம்ம நடந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்றது? இந்த மாரி பல விஷயங்களுக்கு வந்து நம்ம கைட் பண்றோம். இத பத்தி ஃபர்தரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ எவ்ரிஒன் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல் த பெஸ்ட். நம்மளே வந்து எவ்ரிடே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.